ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ட்ரெடிஷ்னல் அப்பம் செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. இந்த கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி அளந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. பாருங்கள், அரிசி நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஆனால் தண்ணியே இல்லாமல் அரைக்கணுங்க. அரிசி அரைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் வித்தியாசம் இருக்கும் பார்த்திங்களா. தோசை மாவுனா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருப்போம், இட்லி மாவுனா திக்காக இருக்கும் பார்த்திங்களா. அந்த அளவுக்கு திக்காக அரைச்சி வச்சுக்கணுங்க. தேவைப்பட்டால் மட்டும் அதை அரைக்கிறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றினா போதுங்க. இது அரிசி அளந்த இதே கப்லேயே நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்து பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பு இதே கப்லேயே 1/4 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இதை கரைச்சி எடுத்துட்டால் போதுங்க. கரைக்கும்போது கல் மண் இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. அப்படி அதெல்லாம் இல்லை அப்படின்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை பதம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. இது கரைச்சிட்டா போதுங்க. கரைச்ச உடனே கரைச்சி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். இந்த அரைச்ச மாவை இதில் கொட்டி அப்பம் பக்குவத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. இதை இப்போ அடுப்பில் கரைக்க வச்சிடலாங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பச்சரிசி 1.5 மணி நேரம் ஊற வச்சுருந்த பச்சரிசி பாருங்கள், இது மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு திக்காக தாங்க அரைக்கணும். முடிஞ்சால் இதை விட திக்காக அரைக்க முடியும்னா அரைச்சிக்கோங்க. அதே டயத்தில் ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணுங்க. சரிங்க, இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் நாம் கரைச்சி வடித்து வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்திக்கலாங்க. பதமெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. அந்த கல் மண் குப்பை இருக்கிறதுனால நான் கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை தாங்க இதில் ஊற்றியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினங்க. 1/2 அன் ஹவர் ஊறினா தான் நம்மளோட அப்பம் செமையாக இருக்குங்க. அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அப்பத்துக்கு நம்ம கரைச்சி வச்ச மாவு ஒரு 1/2 அன் ஹவராக ஊறிடுச்சுங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். முடிஞ்சால் இன்னும் கூடி கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளோட அப்பமோட டெக்ஸ்டர் கரெக்டாக வருங்க. நம்ம பச்சரிசி ஊற வச்சு அரைக்கும் போதே ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோம்னா அப்புறம் வெல்லம் கரைச்ச தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரவா தோசை மாவு, அதாவது தண்ணியாக ஊற்றுவோம் பார்த்திங்களா தோசை மாவு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. திக்காக தான் இருக்கணும். இப்போ என்னோடதே நான் தண்ணின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அப்போன்னா இன்னும் எந்த அளவுக்கு திக்காக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாங்க, இல்லை அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. இது எதுக்காக சேர்க்குறோம்னா வெல்லத்து கூட தேங்காய் சேர்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குங்க. நம்ம அப்பம் சாப்பிடும்போது அங்கங்கே இந்த தேங்காய் அப்படியே வாயில் கடிப்படும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளோட அப்பம் இன்னும் ரிச்சாக இருக்குங்க, டேஸ்ட்டுக்கு செமையாக இருக்குங்க. சரிங்க, இப்போ எப்படி அப்பம் ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பேனில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் வச்சுருக்கிற எண்ணெயை பொறுத்து 1, 2 எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாங்க. இப்போ அப்பம் ஊற்றிக்கலாங்க. மெதுவாக ஊற்றிக்கலாங்க. ஓரளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே, அதாவது சிம்முக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜில் இருக்கட்டுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துடும். அதே மாதிரி நான் சொன்ன ஸ்வீட்டே போடுங்க, ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. உடனே திருப்பி விடாதீங்க, ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடலாங்க. இது வேகட்டுங்க, பார்க்கலாம். ஒரே ஒரு செகண்ட் கேப் விடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. அப்பத்துக்கான மாவு நம்ம கரைக்கிறது எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அந்த அளவு நம்மளோட அப்பத்தோட டெக்ஸ்டர் சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க. தண்ணியாக கரைச்சிட்டோம்னா அப்புறம் எக்ஸ்ட்ராவாக அரிசி மாவு தான் எடுத்து போட வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி நாம் இப்போ பண்ண மெத்தட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்.
அந்த காலத்தில் இந்த மாதிரி ரைஸ் மில்லு, மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் இல்லாத டயத்தில் கையில் தான் இடித்து செய்வாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிறது அரிசி ரெடியாக இருக்கும், அரிசி மாவு ரெடியாக இருக்காது. அதனால் ஊற வச்சு அரைப்பாங்க, கையில் அரைப்பாங்க. அந்த மெத்தடில் இப்போ நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதாவது நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன், நான் வந்து கையில் அரைக்கலைங்க. ஆனால் ஏன் நம்ம அரிசி மாவு போட்டு செய்யக்கூடாதா, ஏன் நீங்கள் அரிசியை ஊற வச்சு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக நான் சொல்ல வர்றேன். இது ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க, செம்மையாக இருக்குங்க. சரிங்க, இது வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக செம்மையாக நம்மளோட அப்பம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. ட்ரெடிஷ்னல் அப்பங்க. அரிசி மாவு இருக்கும்போது ஏங்க இப்படி அரிசியை போட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ட்ரெடிஷ்னலாக இப்படி தாங்க செய்வாங்க. அதை தாங்க நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. தெரியாதவங்களுக்காக இந்த ரெசிபிங்க. அந்த காலத்துலலாம் அரிசி மாவு ரெடியாக இல்லாத டயத்தில் அரிசியை ஊற வச்சு அரைச்சி கையில் அரைச்சி தாங்க செய்வாங்க. அந்த மாதிரி தாங்க நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நிறைய பேர் நிறைய வெரைட்டியாக செய்கிறாங்க. கோதுமை மாவில் அப்பம் செய்கிறாங்க, மைதா மாவில் செய்கிறாங்க, ரவையில் செய்கிறாங்க, சிறுதானிய மாவில் செய்கிறாங்க. நிறைய வேரியேஷன் இருக்குது இப்போது. ஆனால் ட்ரெடிஷ்னல், எல்லாத்துக்கும் ட்ரெடிஷ்னல் இது தாங்க. இது ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவும் வெல்லம் மட்டும் இருந்தால் நம்ம இதை சூப்பராக செமையாக செஞ்சிடலாங்க. இது 2 மட்டும்தாங்க நமக்கு தேவை. இது இருந்தால் செஞ்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.